Hi friends, welcome to Sam Ria channel, the 50 reality show episode 41 பார்த்தீங்கன்னா விரிவான பார்வை பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஸ்ருதிகா டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. அநேகமா இன்னைக்கு வந்து ஸ்ருதிகாவுடைய எவிக்ஷன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கெஸ் பண்றேன், தெரியல. இந்த ஓட்டிங் பிளானிங்லாம் காட்டும் பொழுது அப்படிதான் தோணுச்சு. ஸ்ருதிகாக்கு வந்து ஓட் பண்றதுக்கு மனிஷாவை தவிர வேற யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. எஸ் மனிஷா வந்து திரும்பவும் ஷோல வந்துட்டாங்க. ஸோ எப்படி எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் ரஜத் வந்து ரொம்ப ஓவரா ஸ்ருதிகாக்கு சப்போர்ட் பண்றதை பார்க்கும் பொழுது வேணுட்டே ஸ்ருதிகாவை எவிக்ட் பண்றதுக்காகவே வந்து அவர் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்றாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவர் வந்து டேஞ்சர் ஜோன் போறதுக்கு முன்னாடி ஸ்ருதிகாவை மட்டும் எலிமினேட் பண்ணாங்கன்னா நான் இன்னைக்கு அவ்வளவுதான் பிரின்ஸ் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி, அதாவது அவரோட கையை விட்டு அவரோட ஹார்ட் புடுங்கி போட்டுருவேன்ற மாதிரிலாம் பேசிட்டு போறாரு. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் அவர் சொல்ல வர்றாருன்னா, அவரை சும்மா விட மாட்டேன், ஸ்ருதிகாவை மட்டும் எலிமினேட் பண்ணிட்டா நான் எந்த எல்லைக்கும் போய் அவரை வந்து எதிர்ப்பேன் அப்படின்றது தான் வந்து அதுக்கு அர்த்தம். எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ரைனோட குவாலிட்டிஸை பத்தி லயன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இன்னைக்கு வந்து எனக்கு 2 டீம் வேணும், அதுல வந்து பாய்ஸ் கேர்ள்ஸா இருக்கணும், 11 பிளேயர்ஸ் ஈச் டீம்ல இருக்கணும், அதுல வந்து 5 கேர்ள்ஸ் அண்ட் 6 பாய்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. சொல்லிட்டு இவங்க டீம் பிரிச்சு வெளியில வந்தாங்க. வெளியில வந்தோடனே ஊர்வஷி மட்டும் லெஃப்ட் அவுட்டா இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து டீம் கிடைக்கல. சோ ஊர்வஷியை வந்து லயன் கேட்டாரு என்ன ஆச்சு அப்படின்னும் போது, ஊர்வஷி வந்து எப்பவுமே வந்து எனக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறது இல்ல, நான் வந்துட்டு ரெட் டீம்ல விளையாடுறது, ரெட் டீம் பாத்தீங்கன்னா பிரின்ஸோட டீம், அந்த டீமுக்காக தான் நான் எப்பவுமே லாயலா இருந்திருக்கேன், நிறைய விளையாண்டுருக்கேன். பட் அந்த டீம்ல வந்து என்ன ப்ரையாரிட்டியா பாக்குறதே கிடையாது. ஐ எம் த லீஸ்ட் ப்ரையாரிட்டி. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க நான் வந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டேன், ஐ எம் நாட் கேப்பபிள் ஆஃப் டூயிங் எனிதிங்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்றது வந்து ஊர்வஷிக்கு ஒரு வருத்தம் இருக்கு. அதுதான் கேமரா ரூம்ல சொல்றாங்க. லயன் கேட்கும்பொழுது நீ யாருமே ப்ரையாரிட்டியா நினைக்கல லயன், எனக்கு வந்து நான் டீம்ல இல்ல அப்படின்றதே வந்து எனக்கு இங்க வந்து தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஊர்வஷி சொல்றாங்க. அப்ப லயன் சொல்றாரு, ஸ்டில் வந்து நீங்க கேம்ல இருக்கீங்க, நீங்க வந்து ஏதாவது ஒரு டீம்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம், நீங்க விரும்புற ப்ளூ டீம் ஆர் ரெட் டீம் இந்த 2 டீம்ல ஏதோ ஒரு டீம்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ அதுக்கு ஊர்வஷி வந்துட்டு ஓகே நான் வந்து ப்ளூ டீம் போறேன் அப்படின்றாங்க. ஏன்னா ரெட் டீம்ல வந்து யூவிகா கூப்பிடுறாங்க, வாங்க ஊர்வஷி எங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு. ஆனா ஊர்வஷி சொல்றாங்க இல்ல நான் அங்க ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ளூ டீம் போறாங்க. ஏன்னா ப்ளூ டீம்ல வந்து அவங்களை வரவேற்கிறாங்களாம், அவங்க ஒரு விஷயம் பண்ணா வந்து அதை பாராட்டுறாங்களாம். சோ அந்த ஒரு விஷயம் வந்து அங்க இருக்கு, என் மேல வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. சோ அந்த டீமுக்காக தான் நான் போய் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்வஷி போறாங்க. அந்த டீமுக்காக போய் விளையாடுறீங்க சரி, அதே மாதிரி உங்களுடைய கிராட்டிடியூடையும் அந்த டீமுக்கே காமிச்சிருந்தா நல்லா இருக்கும். பட் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓட்டிங்னு வரும்பொழுது இந்த டீமுக்கு தாவிடுறாங்க, என்னோட அலையன்ஸ் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. சோ ஊர்வஷி வந்து அந்த இப்ப வந்து ரஜத் டீமோட ஆடுறேன்னு சொல்லிட்டு ப்ளூ டீமுக்கு போயிட்டாங்க. சோ ஸ்ருதிகா ரஜத் எல்லாருமே அந்த டீம்ல தான் இருக்காங்க. கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கேம் எப்படின்னா வந்துட்டு 2 சைட்லயும் புஷ் பண்ற மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்காங்க. எந்த சைட்ல இருந்து கரெக்ட்டா புஷ் பண்ணி கொண்டு போய் அந்த பக்கெட்ட தள்ளி விடுறாங்களோ அவங்க தான் வின் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்த் வேணும், ரொம்ப பலமா இருந்தா தான் நம்மளால பண்ண முடியும் அந்த டாஸ்க்க. அண்ட் ஈக்குவல் ஸ்ட்ரெங்த் 2 பக்கமும் இருந்தா தான் வந்து யார் வின் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். இல்ல ஈக்குவலா 2 பக்கமும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவுட் ஆகுறது வந்து ரொம்ப அன்ஃபேரா இருக்கும். ஸோ டீம் பிரிச்சு பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் பாய்ஸ் போகணும், அப்புறம் 2 கேர்ள்ஸ் போகணும், அதுக்கப்புறம் வந்துட்டு கேர்ள் அண்ட் பாய் வந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஒவ்வொரு தடவை யாரு வின் ஆகுறாங்களோ, எந்த பேர் வின் ஆகுறாங்களோ அந்த பேர் வந்து டிசைட் பண்ணுவாங்க யார் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு லயன் சொல்றாரு. சோ எஸ் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, உள்ளேயே வந்து இது தெரியல, இது கேம்க்கு முன்னாடியா இல்ல கேம்க்கு பின்னாடியான்னு தெரியல, ஏதோ ஒரு இடத்துல ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு வந்திருக்காங்க பிரின்ஸ் அண்ட் ரஜத் நம்ம 2 பேரும் நாமினேட் பண்ணிக்க கூடாதுன்ற மாதிரி. சோ 2 பேருமே எப்பவுமே இந்த நாமினேஷன் டேஞ்சர் ஜோன்ல போடுறது அப்படின்னு வரும்பொழுது அவங்க 2 பேருமே பேசி வச்சுக்கிறாங்க, யார் யாரை என் டீம்ல இருந்து நீ போடலாம், யார் யாரை என் டீம்ல இருந்து நீ நாமினேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசி வச்சுக்கிறாங்க. அப்புறம் பிரின்ஸ் வந்து ரஜத் கிட்ட வந்துட்டு நீ என் நேம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி ரஜத் வந்து பிரின்ஸ் கிட்ட வந்துட்டு நீ என் நேம் கட்டாரியா நேம் ஃபைசு நேம்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா ரஜத் போயிட்டு ஃபைசு கட்டாரியா கிட்ட வந்து பிரின்ஸ், ஹமித், அருஷி இவங்களெல்லாம் வந்து டேஞ்சர் ஜோன்ல போடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரின்ஸுமே வந்துட்டு ரஜத்தை வந்து நம்ம டேஞ்சர் ஜோன்ல போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அருஷி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அருஷிக்குலாம் புரியவே இல்லை, ஏன் நான் ரஜத்தை டேஞ்சர் ஜோன்ல போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. ஆனா அதுக்கு ஏதோ கால்குலேஷன் அவர் சொல்றாரு. அருஷி சொன்னாங்க நீங்க சொல்ற கால்குலேஷன் எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா எனக்கு ரஜத்தை தான் டேஞ்சர் ஜோன்ல போடணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ நான் வின் பண்ணேன்னா நான் ரஜத்தை தான் டேஞ்சர் ஜோன்ல போடுவேன் அப்படின்ற மாதிரி அருஷி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் உள்ள பாத்தீங்கன்னா அருஷி அண்ட் திக்விஜய்க்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு போல இருக்கு. சோ அருஷி சொல்லியிருக்காங்க, இன்கேஸ் வந்து நீ இன்கேஸ் வந்து திக்விஜய் வந்துட்டு டேஞ்சர் ஜோனுக்கு போனாருன்னா நான் வந்து உனக்காக ஓட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் நடந்திருக்கு.
சோ இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா, ப்ளூ டீம்ல ஒரு பெர்சன் ஜாஸ்தியா இருக்காங்க. ஊர்வசி போய் ஜாயின் பண்ணதுனால. சோ இந்த ரெட் டீமையும் வந்துட்டு அதே மாரி ஈக்குவல் ஆக்கணும் அப்டிங்கிறதுனால, நான் வெளியில இருந்து ஒரு ஆள கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்டின்னோனே, திரும்பவும் வைல்ட் கார்ட் என்ட்ரியான்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப பாத்தா மனிஷா வராங்க. ரத்னாக்கு வந்து 3 பேர காமிச்சு யார வந்து திரும்பி புரோகிராம்ல வர வைக்கணும் அப்டின்னு கேட்டதுக்கு, அவங்க மனிஷா நேம சொல்லிட்டு போயிருக்காங்க போல இருக்கு. சோ மனிஷா வந்து ரீ என்ட்ரி குடுக்குறாங்க. சோ மனிஷா வந்த உடனே ஊர்வசி ஆல்ரெடி ப்ளூ டீம்ல போய் ஜாயின் பண்ணிட்டதுனால, மனிஷா வந்துட்டு என்ன ஆகுறாங்கன்னா, ரெட் ஜோன்ல போய் சாரி மனிஷா போயிட்டு ரெட் டீம்ல போய் ஜாயின் பண்றாங்க. அதாவது பிரின்ஸ் டீம்ல போய் ஜாயின் பண்றாங்க. சோ மனிஷா என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து பிரின்ஸோட டீம்ல இருக்கிறவங்க தன்ன நாமினேட் பண்ண முடியாது. அதாவது அவங்க டீம்ல இருக்கிற பர்சனையும் அவங்களால நாமினேட் பண்ணிக்க முடியாது. அண்ட் ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்க, அதாவது ப்ளூ டீம் வந்துட்டு என்ன நாமினேட் பண்ணாது அப்படின்ற மாரி ஒரு கால்குலேஷன்ல மனிஷா போறாங்க. நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து என்னோட உண்மையா நான் விளையாடுவேன். நான் வந்து சீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட அலையன்ஸ்க்காக நான் சீட் பண்ணணும்லாம் நினைக்க மாட்டேன். நான் வந்து உண்மையா தான் விளையாடுவேன் அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டு போறாங்க. மனிஷா உள்ள வந்ததுல அர்ச்சனா அண்ட் ஸ்ருதிகாக்கு பயங்கர ஹாப்பி. சோ கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சிவன் காக்கா அண்ட் இந்த சைடுல பாத்தீங்கன்னா லக்ஷய் அண்ட் மன்ஷேஜ் வராங்க. சோ லக்ஷய் அண்ட் மன்ஷேஜ பார்த்த உடனே கிருஷ்ணாலாம் நினைக்கிறாங்க இது ரொம்ப ஈஸியா முடிஞ்சு போயிடும். ஷிவ் வந்துட்டு ரொம்ப ஈஸியா போயிட்டு இடிச்சு தள்ளி வின் பண்ணிடுவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா என்ன நடக்குதுன்னா லக்ஷய் அண்ட் மன்ஷேஜ் வந்து ரொம்ப டஃப் குடுக்குறாங்க. அவ்வளவு ஈஸியா வந்து ஷிவ வின் பண்ண விடல. சிவன் காக்கா நிறைய எஃபர்ட் போடுறாங்க. ஒரு டைம் வந்து வன்ஷேஜ் அண்ட் லக்ஷய் வந்து முன்னேறியே வந்துடுறாங்க. பட் ஸ்டில் வந்துட்டு ஷிவ் ஒரு டைம்க்கு மேல பவர் குடுத்து தள்ளிட்டு அவர் வந்து வின் பண்ணிடுறாரு. சோ ஷிவ் அண்ட் காக்கா வந்து வின் பண்ண உடனே காக்கா வந்து நேம் வந்து டேஞ்சர் ஜோன்ல போடுறாரு. அப்போ பிரின்ஸ் ஓடி வராரு. வேணா வேணா ரஜத் போடாது. திஸ் இஸ் நாட் த டைம். நான் சொல்றேன் எப்ப போடணும்னு சொல்லிட்டு. சோ ரஜத்த போடுறாத அப்படின்ற மாதிரி ஓடி வராரு. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு. நீ என்ன போட்டனா நான் உன்னை போடுவேன் அப்படின்னு ஏதோ இருக்கு போல இருக்கு. சோ இவர் வந்து ஒரு நேம் கொடுத்து வச்சிருக்காரு. அதே மாதிரி ரஜத்தும் வந்து பிரின்ஸ் கிட்ட சில நேம்ஸ் கொடுத்து வச்சிருக்காரு. இவங்க எல்லாம் டேஞ்சர் ஜோன்ல போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சோ பிரின்ஸ் வந்து என்ன சொல்றாரு காக்கா கிட்ட நீ வந்து ரஜத்தை போடாத அதுக்குள்ள ஸ்ருதிகாவை போட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே காக்கா வந்துட்டு ஓகே ஸ்ருதிகா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆக்சுவலி ஸ்ருதிகா வந்து டேஞ்சர் ஜோன்ல வரதாவே இல்லை. பட் வேணும்ட்டே வந்து ரஜத்துக்கு பதிலாக ஸ்ருதிகாவை மாத்தி விடுறாங்க. ஸோ ஸ்ருதிகான்னு சொன்னோன்னே காக்கா சொல்றாரு ரஜத் கொஞ்சம் பயந்துட்டாதான் அப்படின்னு சொல்லிட்டு காக்கா சொல்றாரு. ரஜத் வந்து அதெல்லாம் இல்லை எனக்கு எந்த பயமும் கிடையாது அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பிரின்ஸ் அண்ட் ஹமித் வராங்க. இந்த சைட் பாத்தீங்கன்னா ரஜத் சொல்றாரு என் டீம்ல வந்து திக்விஜய் அண்ட் கட்டாரியா வருவாங்கன்னு சொல்லிட்டு திக்விஜய் வந்து ஷாக் ஆகுறாரு. ஏன்னா பிரின்ஸ் அண்ட் ஹமித் வந்து ரொம்ப வெயிட்டான பீப்புள். அவங்கள நான் வந்து எதிர்க்கணும்னா எனக்கு ஒரு ஸ்ட்ராங் டீம் வேணும். கட்டாரியாவால பண்ண முடியாது அப்படின்னு வந்து திக்விஜய் நினைக்கிறாரு. பட் அதை வந்து சொல்லவும் செய்யறாரு ரஜத் கிட்ட. நீங்க ரஜத் இல்ல ஃபைசு வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ரஜத் வந்து இல்ல கட்டாரியா தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ நம்பிக்கை இல்லாம தான் வந்துட்டு போறாப்ல திக்விஜய். அதே மாதிரி பிரின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா அப்படி ஸ்டார்ட் பண்ண உடனே டபக்குன்னு முடிச்சு விட்டாப்ல. திக்விஜய் சொல்றாரு எனக்கு தேவையில்லை. நான் வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்தை போட்டு அடி வாங்கி ஜெயிச்சு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை போதும் அதனால தான் நான் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி திக்விஜயும் சொல்றாரு. இப்போ பிரின்ஸ் அண்ட் ஹமித் சேர்ந்து நட்டாலியாவை டேஞ்சர் ஜோன்ல போடுறாங்க. நட்டாலியா சொல்றாங்க இது எனக்கு முன்னாடியே தெரியும். ஆக்சுவலி வந்து ஹமித்துக்கு போகணும்னு இருக்காது. பட் பிரின்ஸ் சொல்றது தானே ஹமித் செய்வாரு. ஸோ பிரின்ஸ் கிட்ட இருந்து தான் இது வருது அப்படின்ற மாதிரி நட்டாலியா சொல்றாங்க. ஸோ எவ்ரி டைம் நான் டேஞ்சர் ஜோன் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு நட்டாலியா சொல்றாங்க. அமித் சொல்றாரு எனக்கு இன்னொரு நேமும் இருக்கு போடணும்ட்டு. ஆனா வந்து அவரை போட முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு லயன் கேட்கிறாரு ஏன் யார் அது அப்படின்னு கேட்டோன்னே திக்விஜய் வந்து எனக்கு டேஞ்சர் ஜோன்ல போடணும் போல இருக்கு. ஆனா திக்விஜய் வந்து என்னோட ஃப்ரெண்ட் அதனால நான் போடல அப்படின்னு அமித் சொல்றாரு. அந்த சைட்ல இருந்து யுவிகா கிருஷ்ணா வராங்க. இந்த சைட்ல இருந்து ரஜத் சைட்ல இருந்து அர்ச்சனா அண்ட் திவ்யா வராங்க. சோ இவங்க 2 பேரும் ஆடும்பொழுது யுவிகா அண்ட் கிருஷ்ணா வந்து வின் பண்ணிடுறாங்க. ரஜத் நினைக்கிறாரு திவ்யா வந்துட்டு அன்ஃபேரா விளையாண்டாங்க. திவ்யா வந்து அவங்க டீமுக்காக விளையாடாம ஆப்போசிட் டீமுக்காக விளையாடுற மாதிரி ரஜத் நினைக்கிறாரு. அதாவது திவ்யா வந்து லாயலா இல்ல ஒழுங்கா நேர்மையா விளையாடல அப்படின்னு ரஜத் நினைக்கிறாரு. அது உண்மையா இல்லையான்னு நமக்கு தெரியாது. கிருஷ்ணா வின் பண்ணதுனால கிருஷ்ணா அண்ட் யுவிகா சேர்ந்து திக்விஜய நாமினேட் பண்றாங்க டேஞ்சர் ஜோனுக்கு. கிருஷ்ணா சொல்றாங்க ஹீஸ் அ வெரி ஸ்ட்ராங் பிளேயர். அதனால தான் மற்றபடி பர்சனலா எனக்கு ஒன்றும் இல்லை திக்விஜய் மேல கோவம்லாம் இல்லை. அவர் ஸ்ட்ராங் பிளேயர் அதனால அவர் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு நாமினேட் பண்ணி விடுறாங்க. ஸோ லாஸ்டா வந்துட்டு அருஷி போவாங்களாம். ஸோ பிரின்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு அருஷி கிட்ட நீ வந்து வின் பண்ணனா கண்டிப்பா ரஜத்தை வந்து போடக்கூடாது அப்படின்னு. பட் அருஷி சொல்றாங்க இல்ல நான் ரஜத்தை தான் டேஞ்சர் ஜோன்ல போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. நேஹல் ரிதி அண்ட் ஊர்வஷி அண்ட் ஸ்ருதிகா போறாங்க. ஊர்வஷி ஸ்ருதிகா அப்படின்னு பார்க்கும்பொழுதே வந்து பாவம் கொஞ்சம் வீக்கான டீம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஏன்னா ஊர்வஷி கொஞ்சம் வயசானவங்க அண்ட் ஸ்ருதிகா பாத்தீங்கன்னா அன்வெல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சிக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாத்தீங்கன்னா கேம் அப்படியே தலைகீழ மாறிச்சு. நேஹல் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் பெர்ஃபார்மர் தான் இல்லையா எப்பவுமே சூப்பரா விளையாடுவாங்க தான். ரிதியை நம்ம அவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் அவங்க 2 பேருக்குள்ள அடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரிதி வந்து சொல்றாங்க நேஹல் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. நேஹல் வந்து சொல்றாங்க ரிதி ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க அப்படியே சூப்பரா ஒரு விஷயம் நடந்தது என்னன்னா ஸ்ருதிகா அண்ட் ஊர்வஷி இவங்க 2 பேரும் சேர்ந்து நேஹல் அண்ட் ரிதியா அடிச்சு தும்சம் பண்ணிட்டாங்க. சூப்பரா வந்து ஸ்ருதிகா அண்ட் ஊர்வஷி சேர்ந்து அந்த பக்கெட்டை தள்ளி விட்டு அவங்க வின் பண்ணிட்டாங்க இந்த தடவை. அது பார்க்கவே வந்து செம்மையா இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வந்து ஸ்ருதிகாவுமே சொல்லியிருப்பாங்க நான் சிக்கா இருக்கேன் இருந்தாலும் வந்துட்டு என்னோட ஃபுல் எஃபர்ட் நான் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் விளையாட போயிருப்பாங்க.
இருக்காங்க. பார்த்தா அதே மாதிரி அவங்க அவங்களோட ஃபுல் எஃபோர்ட் போட்டு முடியாத டைம்ல கூட இவ்ளோ ஸ்ட்ரென்த்தோட விளையாண்டது வந்து பார்க்கவே வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. அண்ட் ஊர்வஷியும் இத சேர்ந்து பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஊர்வஷிக்கு வந்து அந்த ஒரு கோவம் வேற இருந்தது. நான் எப்பவுமே நான் அண்டர் பெர்ஃபார்மர்ன்னு சொல்லி யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு நான் காட்டுறேன்டா அப்படின்ற மாரி அவங்க இருந்தாங்க. சோ அதே மாரி ஊர்வஷி வந்து சூப்பரா பண்ணி ஊர்வஷி அண்ட் ஸ்ருதிகா இவங்க 2 பேரும் சேர்ந்து வின் பண்ணிட்டாங்க. சோ இப்போ ஸ்ருதிகா வந்துட்டு நான் ஆருஷி நேம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ திக்விஜயோட வந்து வேணாம் வேணாம் ஆருஷி நேம் எடுக்காத. ஆருஷி இருந்தானா அவ எனக்கு வோட் பண்ணுவா. நான் ஆல்ரெடி டேஞ்சர் ஜோன்ல இருக்கேன். சோ நீ வந்துட்டு ஆருஷி நேம் எடுக்காத அப்படின்னு அருஷியோ சொல்றாங்க. இன்னைக்கு மட்டும் நான் டேஞ்சர் ஜோன்ல வந்தேன்னா திக்விஜய் நீ தான் வீட்டுக்கு போற அப்படின்ற மாரி. அப்போ ரஜத் வந்து சொல்றாரு நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஸ்ருதிகா வந்து நான் சிவத் நேம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ வந்து நோ 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 அப்படின்னு கத்துறாரு. ரஜத்தும் வந்து ஸ்ருதிகா கிட்ட இல்ல இல்ல வேணாம் நீ அருஷி நேமே போடு அப்படின்னு சொல்றாரு. திக்விஜய் எவ்வளவோ வந்து கெஞ்சிட்டே இருக்காங்க. அண்ட் ரஜத் வந்து சொல்றாரு நீ கவலைப்படாத. திக்விஜய் வந்து உள்ள இருந்தாலும் காப்பாத்துறதுக்கு நாங்கலாம் இருக்கோம். ஃபைசு இருக்காப்ல, கட்டாரியா அண்ட் ரஜத் நாங்க எல்லாருமே இருக்கோம். வோட் பண்ணி அவரை காப்பாத்திடுவோம். அதனால ப்ராப்ளம் கிடையாது. திக்விஜயை நம்ம சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜத் வந்து சொல்றாரு. சொன்ன உடனே ஸ்ருதிகாவும் மனசு இல்லாம சரி திக்விஜய் கேட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு டீம் வந்து இதுதான் சொல்றாங்க. டீம் வந்துட்டு அருஷிய போட சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருஷி நேம சொல்லிடுறாங்க. அப்ப அருஷி கேக்குறாங்க ஸ்ருதிகாவை பார்த்து நீ என்ன சொன்ன ஒரு தடவை என்கிட்ட எனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா உன்னை நான் சேவ் பண்ணுவேன்னு சொன்னல இப்ப நீயே என்ன தூக்கி டேஞ்சர் ஜோன்ல போடுற அப்படின்னு கேட்டோம்னா ஸ்ருதிகா வந்து இது ஏன் டிசிஷன் கிடையாது இது டீம்ஸ் டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அருஷி சொல்றாங்க அப்ப நீ பொய் தானே சொல்லியிருக்க என்கிட்ட அப்படின்னா அதுக்கு ஸ்ருதிகா சொல்றாங்க பொய் கிடையாதுமா இது வந்து டீம் வந்து டிசைட் பண்ணும்பொழுது நான் ஒரு டீம்ல இருக்கும்போது அந்த டீம் பேச்சு கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அருஷியை டேஞ்சர் ஜோன்ல போட்டு விட்டுறாங்க ஸ்ருதிகா. இது ஒண்ணு நடந்துருது. சோ இங்க வந்து திக்விஜய்க்கும் ஸ்ருதிகாவுக்கும் கொஞ்சம் முட்டிக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன பண்றது ஸ்ருதிகா வந்து எல்லா பக்கமும் ட்ரை பண்றாங்க. பட் அவங்களால முடியல. டீம் பேச்ச கேட்கிறதா இல்ல திக்விஜய் பேச்ச கேட்கிறதான்னு வரும்போது டீம் பேச்ச கேட்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ பிரின்ஸ் டீம்ல இருந்து சிவத் அண்ட் மனிஷா வராங்க. அண்ட் ரஜத் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஷைனி அண்ட் ரஜத் வராங்க. அண்ட் ரஜத் வந்து ஈஸியா வின் பண்ணிடுறாரு மனிஷா அண்ட் சிவத்தை. ரஜத் பாத்தீங்கன்னா காக்கா நேம தான் வந்துட்டு நாமினேட் பண்றாரு. இப்போ பிரின்ஸ் டீம்ல இருந்து விக்ராந்த் அண்ட் அருஷி வராங்க. அண்ட் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நட்டாலியா அண்ட் ஃபைசு வராங்க. இதுல பாத்தீங்கன்னா விக்ராந்த் அண்ட் அருஷி வந்து வின் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்களோட பாடி வெயிட் ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி ஃபைசு சொல்றாரு. ஸோ விக்ராந்த் அண்ட் அருஷி வின் பண்ணிடுறாங்க. ஸோ அருஷி வந்து இப்போ ரஜத் நேம் எடுக்கிறாங்க. பிரின்ஸ் வந்து ஓடி வந்து வேணாம் வேணாம் அர்ச்சனா நேம் எடு அப்படின்னு மாதிரி சொல்றாரு. அருஷி வந்து இல்ல இல்ல ஃபைசு ஃபைசு கட்டாரியா ரஜத் எல்லாரையும் தூக்கி உள்ள போடணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. பிரின்ஸ் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணியும் அருஷி வந்து ஒத்துக்கவே இல்லை. நான் ரஜத்தை தான் போடுவேன். பிகாஸ் ரஜத் வந்து டேஞ்சர் ஜோன்ல தள்ளினாரு. அதனால நான் ரஜத் தான் டேஞ்சர் ஜோன்ல போடுவேன்னு சொல்லிட்டு அருஷி ஃபோர்ஸ்ஃபுல்லா ரஜத் நேமா கொடுக்குறாப்ல. ஸோ ரஜத்துக்கு வந்து அது ரொம்ப கோவம் வருது. பிட்ரேடா ஃபீல் பண்றாரு. பிரின்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. ஸோ இப்போ டேஞ்சர் ஜோன்ல இருக்கிற மக்கள்லாம் டேஞ்சர் ஜோனுக்கு போங்க, மிச்சவங்கலாம் சேஃப் பிளேயர்ஸ்லாம் வந்து மெஹலுக்கு வாங்கன்னு லைன் கூப்பிட்டாரு. அப்போ வந்துட்டு ரஜத் போகும்பொழுது கட்டாரியா கிட்ட வேணும்ட்டே மைக்ல கேட்கற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இன்னைக்கு மட்டும் ஸ்ருதிகா எலிமினேட் ஆனானா பிரின்ஸை வந்து நான் காலி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போறாரு. ஸோ இந்த மிரட்டல் தான் வந்து எனக்கு அவர் நிஜமாவே உள் மனசுல இருந்து சொல்றாரா இல்லைன்னா அவரை காப்பாத்திக்கிறதுக்காக சொல்றாரா அப்படின்றது வந்து டவுட்டா இருந்தது. ஏன்னா வந்து தானுமே வந்து டேஞ்சர் ஜோன்ல இருக்கும் பொழுது எதுக்கு ஸ்ருதிகாவை வந்து அமுச்சு வச்சாங்கன்னா நான் இன்னைக்கு கிழிச்சிருவேனாக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது அது ரொம்பவே டவுட்டா இருந்தது. தன்னை பத்தி பேசல, ஸ்ருதிகாவை காப்பாத்தணும் அப்படின்னு பேசுறாரு. சோ இதுவே வந்து ஆப்போசிட் டீமுக்கு ஒரு ட்ரிகரிங் பாயிண்டா இருக்கும். இப்படி பேசுறியா நீ நாங்க ஸ்ருதிகாவை விடுறது இல்ல பாரு அப்படின்னு பிடிச்சிப்பாங்கன்ற மாதிரிதான் தோணுது. தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஸ்ருதிகாவை பலி கொடுக்கணும்னு ரஜத் நினைக்கிறாரு அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அவர் வாய் வார்த்தையா வந்து மட்டும் நீ போனானா நான் பிரின்ஸை வந்து சும்மா விட மாட்டேன், எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் அவருக்கு அகேன்ஸ்டா நான் செயல்படுவேன் அப்படின்னு அவர் பேசுனதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 வகையா எடுத்துக்கலாம். ஒரு வகையில வந்து வெளியில இருந்து சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு வகை இருக்கலாம். ஆனா தமிழ் ஆடியன்ஸ் வந்து ஸ்ருதிகாக்காக நிறைய பேசிட்டு இருக்காங்கன்றது வந்து தெரியும் இல்லையா. சப்போர்ட் கிடைக்கும்னு நினைச்சிருக்கலாம். மக்கள் மத்தியில வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ரஜத் வந்து தன்னோட அலையன்ஸ்க்காக எவ்வளவு பண்றாரு, நம்ம தன்னை நம்பி இருக்கவங்களை விட மாட்டேங்கிறாரு பாரு அப்படின்ற ஒரு பேச்சு வரும். அதே டைம்க்கு இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா இது வந்து ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் தோணுது. தான் டேஞ்சர் ஜோன்ல இருக்கும்போது தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தன்னோட அலையன்ஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஆளை போட்டு தள்ளணும் அப்படின்னு பாக்குறாருன்னு தான் தோணுது. ஸ்ருதிகா மட்டும் போனானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா ஸ்ருதிகா தான் போகணும் அப்படின்னு வந்துட்டு ரஜத் சொல்லிட்டு போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எல்லாம் வந்து எப்படி அது சப்போர்ட்டா தோணுச்சா இல்லைன்னா வந்து அகேன்ஸ்டா பேசுற மாதிரி தோணுச்சான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு இதுதான் ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த விஷயத்த அர்ச்சனா போயிட்டு பிரின்ஸ் கிட்ட சொல்லிடுறாப்ல. அவர் சொன்னாரு இந்த மாதிரி உங்க நெஞ்சுக்குள்ள கையை விட்டு ஹார்ட் எடுத்து தூக்கி வெளில போடுவாரா அந்த மாதிரி ஏதோ ரஜத் வந்து சொன்ன டயலாக் அப்படியே போயிட்டு பிரின்ஸ் கிட்ட சொல்லவும் பிரின்ஸ் ஓடி வந்து ரஜத் கிட்ட நீ அப்படியா சொன்ன அப்படின்னு கேட்கும். பிரின்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும், நீ ரெக்கார்டில் கேட்டுக்கோங்க, நான் அப்பெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ அதுக்கப்புறம் லக்ஷய் எல்லாரையும் கட்டாரியா எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கிறாரு. அப்படி அவர் சொல்லல. அவர் சொன்னது என்னன்னா ஸ்ருதிகா வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரிதான் லக்ஷய் வந்து சொல்றாப்ல.
ஸோ இப்போ ஓட்டிங்காக எல்லாம் டிசைட் பண்றாங்க. மனிஷா சொல்றாங்க, "நான் ஸ்ருதிகாக்காக வோட் பண்ணுவேன். வேற யாராவது இருக்கீங்களா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஸோ யாருமே வந்து ஸ்ருதிகாக்கு போடுற மாரி இல்ல. நட்டாலியா இருந்திருந்தா மேபி ஸ்ருதிகாக்கு போட்டிருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து அர்ச்சனா போட மாட்டாங்க. வேற யாருமே போடுவாங்களான்னு எனக்கு டவுட் தான். ஸோ ஃபைசு, லக்ஷய் இவங்க எல்லாருமே வந்து ரஜத்துக்கு போடணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் திக்விஜய்க்காகவும் ஓட்டிங் வந்து ஆப்போசிட் டீம்ல இருந்து கூட குடுக்குறாங்க. இந்த ஓட்டிங் வந்து குரூஷியல் தான். ஏன்னா ரஜத், திக்விஜய், ஸ்ருதிகா 3 பேரும் உள்ள இருக்காங்க. ஸோ அநேகமா வந்து ஸ்ருதிகாவ தான் இன்னைக்கு அனுப்பி வச்சுருவாங்கன்னு தோணுது. பிகாஸ் அருஷிய கண்டிப்பா அனுப்ப மாட்டாங்க. பிரின்ஸ் எப்படியாவது வந்து அருஷிக்கு ஓட்ஸ் வாங்கி குடுத்துருவாரு. ஓட்ஸ் மூலமா அருஷி அவுட் ஆகுறதுக்கு வாய்ப்பில்ல. அண்ட் அது இல்லாம நெக்ஸ்ட் எபிசோட பத்தி ரீகேப்பும் காமிச்சிட்டாங்க. அதுல அருஷியும் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அநேகமா ஸ்ருதிகாவோட எவிக்ஷனா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க எவிக்ட் ஆவான்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அர்ச்சனா வந்து சொல்றாங்க கடைசியா, நான் வந்து திக்விஜய்க்கு வோட் பண்ணியிருக்கேன். நட்டாலியாக்கு வோட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைசோலாம் சேர்ந்து நட்டாலியாவை சேவ் பண்ண நினைக்கிறாங்க. பட் அர்ச்சனா வந்துட்டு இல்ல நான் திக்விஜய்க்கு வோட் பண்ணேன்னு சொன்னோன்னே ஃபைசு ரொம்ப கோச்சிக்கிறாரு. என்கிட்ட பேசவே பேசாத, நீ வந்து ஃபிளிப் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷய கூட வந்துட்டு நீ ஃபிளிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் நீ சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தனா நாங்க வேற எதனா ஓட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்போம். நீ நட்டாலியாக்கு போடுறேன்னு சொல்லிட்டு திக்விஜய்க்கு போடுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி அர்ச்சனா கிட்ட கோச்சிக்கிறாரு ஃபைசு. ஸோ இதோட வந்துட்டு எபிசோட் முடியுது. நைட் வரப்போற எபிசோட்ல வந்து அரிஷி வந்து அர்ச்சனா கிட்ட கேட்கறாங்க, ரஜத் அனுப்பணும் அதுக்கு என்ன வழின்னு கேட்கவும் அர்ச்சனா சொல்றாங்க, கட்டாரியா, ஃபைசு அண்ட் லக்ஷய் இவங்க 3 பேரையும் தூக்கி டேஞ்சர் ஜோன்ல போட்டாதான், அவங்களோட சேர்த்து ரஜத்தையும் டேஞ்சர் ஜோன்ல போட்டாதான் வந்து ரஜத்தை நம்மளால அனுப்ப முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் பிரின்ஸுக்கு எதிராகவும் வந்து விளையாடணும் அப்படின்ற மாதிரி அரிஷி நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காகவும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரின்ஸ் வந்துட்டு ஏதோ பிளான் பண்ணி ரஜத்தும் பிரின்ஸும் சேர்ந்து விளையாடுறாங்க அப்படின்ற ஃபீல் வந்து அரிஷிக்கு வந்துச்சு. ஸோ அநேகமா அரிஷி வந்து பிரின்ஸ்க்கு அகேன்ஸ்டா விளையாட ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனாலேயே அவங்க வெளியில போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ப்ரோக்ராம்ல நடந்த ஹைலைட்டட் விஷயம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jamima. Take care.